வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் ஓய்வு நாள் காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது பாராட்டுகிற உம்முடைய அநாதி சிநேகத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முடிவில்லாத உம்முடைய அன்புக்காக, விவரிக்க முடியாத உம்முடைய அன்புக்காக, சொல்லி முடியாத உம்முடைய ஈவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் இருக்கிற உம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், இன்றைக்கு எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை கனப்படுத்தி இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறீர். தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திலே வருகிறதற்கு எங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறீர். உமக்கு முன்பாக எந்த விதமான குற்ற உணர்வும், ஆக்கினை தீர்ப்பின் உணர்வும், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நிற்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையோட வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பாடல்களை பாடுகிற, இசைக்கருவிகளை வாசிக்கிற உம்முடைய தாசர்கள் மீது உம்முடைய வல்லமையான அபிஷேகம் தங்கியிருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அபிஷேகத்தின் கீழ் நின்று அவர்கள் அதை செய்யட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதையெல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது உமக்கு பிரியமாக இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியிலே நாங்கள் ஆராதனை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் இன்றைக்கு புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களில் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா கனமும், துதியும், மகிமையும், வல்லமையும், ஸ்தோத்திரமும் நாங்கள் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு அது மகா பெரிய அன்பு. அந்த அன்பின் ஆழத்தை நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது. இயேசுவின் அன்பிற்கு ஈடு இணை இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை. நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது அவர் நம்மை தேடி வந்த தேவன். இன்றைக்கும் அவருடைய ஆவியினாலே அன்பை நம் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய பாவத்தை எல்லாம் நீக்க வல்லமை உள்ளது அவருடைய அன்பு. இந்த உலகில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் சகிக்க அந்த அன்பினால் முடியும். இந்த அன்பை கொண்டு நம்முடைய விசுவாசத்தை பெருகச் செய்யவும் முடியும். ஆமென். இந்த இயேசுவின் அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறார், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் என்று சொல்லி. இந்த உலக அன்பு ஒருவேளை ஒழிந்து போகலாம். இன்றைக்கு இருக்கிற அன்பு நாளைக்கு இல்லாமல் போகலாம். ஆனால் நம்முடைய தேவனின் அன்பு ஒரு நாளும் ஒழியாத அன்பு, மாறிடாத அன்பு. அந்த இயேசுவின் அன்பை குறித்ததான இந்த பாடலை நாம் பாடுவோம். மாறிடா எம்மானேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே. நம் அனைவரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். மாறாதவர் அன்பின் நாளுமே, கல்வாரி மீதிலே காண்தே மாண்பீரே. மாறிடார் மானேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காண்தே மாண்பீரே. இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே.
நேசனாக மாற்றிடவே பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே. என்னை கல்லாமலே நேசனாக மாற்றிடவே இயேசுவின் மகான்பிடே அதன் ஆழமறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகான்பிடே அதன் ஆழமறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினார் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினார் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகான்பிடே அதன் ஆழமறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகான்பிடே அதன் ஆழமறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. ஆவியார் பகிர்ந்திட தூய தேவனின் மின் சாயலானிய ஆவியார் அன்பை சொரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க. ஆவியார் பகிர்ந்திட தூய தேவனின் மின் சாயலானிய ஆவியார் அன்பை சொரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க. இயேசுவின் மகான்பிடே அதன் ஆழமறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகான்பிடே அதன் ஆழமறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. பயமறிந்திடுமே யாவும் பாரினிலே சகித்திடுமே அது விசுவாசம் நாடிடுமே அன்பு ஒரு காலும் ஒழியாதே. பயமறிந்திடுமே யாவும் பாரினிலே சகித்திடுமே அது விசுவாசம் நாடிடுமே அன்பு ஒரு காலும் ஒழியாதே. இயேசுவின் மகான்பிடே அதன் ஆழமறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே.
ஹalleluya. கரங்களை தட்டி நம் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். இந்த உலகத்தை ஆள்கின்ற தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்தின் இரட்சகராய் இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்மை எப்பொழுதும் காண்கிற தேவனாய் இருக்கின்றார். நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கின்றார். நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார். அவர் நம்மை எல்லா காரியங்களிலேயும் வழி நடத்தி வருகின்றவராய் அவர் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான அதிசயங்களை, அற்புதங்களை அவர் செய்திருக்கின்றார். நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார். நம்முடைய பாவத்திற்காக தன்னையே இந்த சிலுவையிலே தம்முடைய உயிரையே அவர் கொடுத்தார். ஆமென். எப்படிப்பட்ட அன்பு! நம்முடைய தேவனின் அன்பு. இந்த உலகத்திலே உயிரை கொடுக்கிறேன் என்று சொல்லலாம், ஆனால் செய்ய முடியாது. நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்த தேவன். அவருடைய அன்பு மகா பெரிய அன்பு. இன்னொரு பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். கடல் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர்த்தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார். கடல் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர்த்தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே அவரே என்னை என்றும்
அகிலத்தை ஆளுகை செய்வார். மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவா இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவான் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவான் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் ரட்சகர், இயேசுவே இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் ரட்சகர், இயேசுவே இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் ரட்சகர், இயேசுவே இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் ரட்சகர், இயேசுவே. அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் ரட்சகர், இயேசுவே இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் ரட்சகர், இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். ஆமென். நம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். நம்முடைய வாழ்நாள் இருக்கும் வரை நம் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் யாவற்றையும் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். நம்மை நீதிமானாய் மாற்றும்படி நாம் ஜீவனை பெற்று மறுபடி இந்த உலகை ஆளுகை செய்யவும் அவருடைய கிருபையும் நீதியையும் ஈவாக நமக்கு தந்திருக்கின்றார். ஆகவே அவரே எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்கின்றார். ஹல்லேலூயா. அவரையே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்க வேண்டும். நாம் சேர்ந்து ஆராதிப்போம்.
ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட. என் பாவம் யாவையுமே நீ சிலுவையில் சுமந்தீரே. பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட. என் பாவம் யாவையுமே நீ சிலுவையில் சுமந்தீரே. இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட. கிருபையும் நீதியும் நீவாய் தந்தீரே. ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட. கிருபையும் நீதியையும் நீவாய் தந்தீரே. இயேசுவே நீ காரண என துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். இயேசுவே நீர் காரணர் என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரணர் எல்லா மகிமைக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரணர் என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரணர் எல்லா மகிமைக்கு பாத்திர.
ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய இதயம், நம்முடைய ஆத்மா, நம்முடைய சிந்தை, இவை எல்லாவற்றையும் நம்முடைய தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருக்கு சொந்தமாய் அவைகளை நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அவர் தன்னையே, தம்முடைய ஜீவனையே நமக்காக தந்தார். இந்த கல்வாரி மேட்டின் மீது அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தினார். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி இந்த வேளையிலே நாம் அவரை ஆராதிப்போம். அன்பு கூர்வேன் ஆத்மநேசரே, நித்தியாய் என்னை மண்ணில் காக்கும் அன்பை எண்ணி உயர்த்தி உம்மை துதிப்பேன், கணம் பண்ணுவேனும் நாமம் அதை நாளும் எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க. கணம் பண்ணுவே ஓம் நாமம் அதை நாளும் எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க. என் ஆத்மா என் சிந்தை உந்தன் சொந்தம், கல்வாரி மேட்டின் மீதே விலையேந்தி என்னை மீட்க உயர்த்தி உம்மை துதிப்பே, கணம் பண்ணுவே ஓம் நாமம் அதை நாளும் எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க. ஓ என் இதயம், என் ஆத்மா, என் சிந்தை உந்தன் சொந்தம், கல்வாரி மேட்டின் மீதே விலையேந்தி என்னை மீட்க உயர்த்தி உம்மை துதிப்பேன், கணம் பண்ணுவே ஓம் நாமம் அதை நாளும் எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க. ஓ என் இதயம், என் ஆத்மா, என் சிந்தை உந்தன் சொந்தம், கல்வாரி
உயர்த்தி உம்மை துதிப்பேன், கணம் பண்ணுவே உம் நாமம் அதை நாளும் உள்ளம் நன்றி மிகுந்து பொங்க உயர்த்தி உம்மை துதிப்பே, கணம் பண்ணுவேனும் நாமம் அதை நாளும் உள்ளம் நன்றி மிகுந்து பொங்க உயர்த்தி உம்மை துதிப்பே, கணம் பண்ணுவேனும் நாமம் அதை நாளும் உள்ளம் நன்றி மிகுந்து பொங்க. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காய் நீர் மரித்தீரே, எங்களுக்காய் நீர் ஜீவனை கொடுத்தீரே, எங்களுக்காய் உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பாவிகளாயிருந்த எங்களை உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை நீதிமானாய் நீர் மாற்றினீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய காயப்பட்ட கரங்களால், உம்முடைய தழும்புகளால் நீர் எங்களுடைய வியாதிகளை எல்லாம் சுகமாக்கினீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒன்றுக்கும் உதவாத எங்களை எடுத்து அப்பா ஒரு அற்புதமான பாத்திரமாய் நீர் எங்களை உருவாக்கி இருக்கிறீரே. அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் மீது அன்பு செலுத்தி அப்பா எங்களை உம்முடைய பிள்ளையாய் நீர் ஏற்றுக்கொண்டீரே. எங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் நீர் மாற்றினீரே. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணின புத்திர சுவிகார ஆவியை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி கர்த்தாவே, நன்றி 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 ஆண்டவரே. உம்முடைய அன்பு மகா பெரிய அன்பு. அந்த அன்பை எங்களால் அளவிடவே முடியாது தகப்பனே. அப்படிப்பட்ட ஒரு அன்பை எங்கள் மீது நீர் ஊற்றி இருக்கிறீர். அகாப்பே அன்பை நீர் எங்கள் மீது ஊற்றி இருக்கிறீர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வேளையிலே நாங்களும் அந்த அன்பை ஒருவரில் ஒருவர் பகிர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் அன்பை நாங்கள் மற்றவர்களிடத்திலே காண்பிக்க அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்மை போல நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்மை போல மன்னிக்கிறதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை தாரும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பிற்காய் நன்றி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே வந்ததான எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்தும், வியாதிகளில் இருந்தும், துன்பங்களில் இருந்தும் கர்த்தாவே நீர் எங்களை மீட்டு காத்து ஆண்டவரே ஒரு தாயை போல தேற்றி, ஒரு தகப்பனை போல அரவணைத்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறீரே. அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலே நீர் எங்களை ஒன்று கூட்டி நம்முடைய தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட மாயாண்டவரே ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே நிழலாடினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வார்த்தையின் வேலையை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையை பேச போகிறதான தாசனை மறைத்து தேவ ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. வல்லமையுள்ள வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்படட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தைகள் ஔஷதமாய் இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமான நம் கைகளில் கரங்களிலே காணிக்கும் தசமம் எடுத்துக்கொள்வோம். நம் அறிக்கையிட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் விதைப்போம். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் இடத்தில் வருகிறேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை, ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் விதைக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தில் விதைப்பதால் நான் ஒருபோதும் குறைவுபட்டு போவதில்லை. ஏனென்றால் நீர் என்னுடைய வாழ்க்கையில் நல் மெய்ப்பராக இருக்கிறீர். எனக்கு தேவையானவைகள் எல்லாம் இருக்கும், தேவைக்கு மிஞ்சும் இருக்கும் ஆண்டவர். ஆகவே இதை விசுவாசிக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். நான் விதைக்கும் பொழுது சங்கீத பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை மட்டும் நாம் தியானித்து கடந்து செல்வோம். சங்கீதம் 8:1 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகஞ்சனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களை நீ ஸ்தாபித்த நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மற்றங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் இந்த சங்கீதத்தை பார்க்கிறோம். கீத்தித் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதம் தாவீது எழுதுகிறார். இது கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி தாவீது எழுதுகிறார். அதிகாரத்தில் பார்க்குறோம், மனுஷனுக்கு எப்பேற்பட்ட ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார், எப்பேற்பட்ட ஒரு ஆளுகைக்கு மனிதன் இருந்தான் என்பதை இங்கே தாவீது வெளிப்படுத்துகிறார். 6 வசனம், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். பாருங்க, நீர் அவனுக்கு ஆளுகை தந்து. ஆதாம் எப்பேற்பட்ட ஒரு மனுஷனாக உண்டாக்கப்பட்டான் அப்படின்னா ஆளுகை உட்பட்டு அப்படித்தான் உண்டாக்கப்படுறான். எல்லாமே அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த ஆளுகை உட்படுத்த மனுஷன் பாவம் வந்த பிறகு ஆளுகையை இழந்து போயிட்டான். இங்கே தான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. என்னன்னா, அவன் எப்பேற்பட்ட ஒரு அத்தாரிட்டியாக உண்டாக்கப்படுறான்னா பூமி அனைத்தையும் அவன் ஆண்டு கொள்ளும்படி உண்டாக்கப்படுறான். தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷன் உண்டாக்குவோமாக. ஏன் அப்படின்னா, இந்த பூமியை ஆளுகை செய்யும்படி, இந்த பூமியை அவன் நிறைவுள்ளதாக ஆக்கும்படி மனுஷன் உண்டாக்கப்பட்டான். அவன் ஏற்கனவே பூரண விதத்தில் உண்டாக்கப்பட்டு இருந்தும் எப்படி பிசாசுடைய ஒரு வஞ்சகத்துக்கு விழுந்தான் அப்படின்னா, அவன் ஆளுகை செய்யப்படுகிறான் என்பதை விசுவாசிக்கவில்லை. அங்கதான் பிரச்சனை. இதே நிலைமை தான் ரட்சிக்கப்பட்டும் விசுவாசிகளுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. என்னன்னா, ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டும் எல்லா பகுதிகளிலும் நாம் ஆளுகை செய்ய முடியவில்லை. ஏன் அப்படின்னா, விசுவாசம் என்ன பண்றான்னா, பயம், கவலை, நெருக்கம், பதற்றம், இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை என்ன பண்றான்னா மனதில் ஏற்படுத்துறான். ஏன் இப்பேற்பட்ட ஒரு பயம், கவலை, ஒரு நெருக்கடியை கொடுக்கும் பொழுது அவங்க எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள்.
இன்னும் கேட்டால் தேவனை விசுவாசிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஏன்னா பயம் அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறதா இருக்கிறது. அவர்கள் யார் என்பதை மறந்து என்ன பண்ணணும், என்ன பண்ண போகிறேன், இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. அப்போது நம்மை பலப்படுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். அந்த பலத்திற்கு நேராக நாம் செல்லக்கூடாது. இந்த தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடாது. இன்னும் கேட்டால் ரட்சிக்கப்பட்ட நாம் யார் என்பதை நிறைய நேரத்தில் நாம் மறந்து விடுகிறோம். ஏன்னா பயம், கவலை, நெருக்கடி இதெல்லாம் பிசாசு கொடுக்குறான் பாருங்க. ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறான். அதே தான் ஆதாமுக்கும் கொடுத்தான் பாருங்க. அவங்க ஏற்கனவே தேவர்களைப் போல உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்க. அவன் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறான். உங்கள் கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை அறியத்தக்க தேவர்களைப் போல் இருப்பீர்கள். இல்லை, இந்த வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 8:4 சொல்லுகிறது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷ குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். அதாவது ஒரு ராஜ்யம் இருக்கு அப்படின்னா அந்த ராஜ்யத்தில் ஒரு ராஜா இருப்பார். அந்த ராஜாவுக்கு அப்புறம் அந்த ராஜ்யத்தை ஆண்டு கொள்ளுகிறவர்கள் யார் அப்படின்னா பிள்ளைகள். அந்த தலைமுறையில் பிள்ளைகள் ஆழ்வார்கள். இப்போ அதே தான் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் ராஜாவாக இருக்கிறார், நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆதாமை எப்பேற்பட்டவனாக மாற்றினார் அப்படின்னா ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி அவன் என்ன பண்ணணும்னா ஆளுகை செய்யும்படி இந்த பூமியை அவங்ககிட்ட கொடுத்தார். அவன் ஏற்கனவே ராஜா போல இருக்கிறான், அவன் ஏற்கனவே தேவனை போல இருக்கிறான். ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுகிறது, பின்பு அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ஆதாம் தான் யார் என்பதை மறந்துவிட்டு அந்த ஒரு வஞ்சிக்கப்பட்ட நிலைக்கு போயிட்டான். ஏன்னா அதாவது மனதில் ஒரு மறுரூபம் இல்லை பாருங்க. அவன் சொன்ன பிறகு அவன் அதை அப்படியே இது பண்ணுறான். அந்த கனியை புசித்தீங்கன்னா உங்களுக்கு கண்கள் திறக்கப்படும் அப்படின்றான். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கனி பாருங்க பார்த்து அது புசிக்கிறதுக்கு நல்லது, இச்சிக்கப்படத்தக்கது அப்படின்னு ஒரு காரியம் ஏற்படுது. அப்படின்னா அவங்க விருப்பப்பட்டாங்க, அந்த கனியை புசித்து சாப்பிட்டு தங்கள் யார் என்பதை அவர்கள் மறுக்கிறார்கள். இப்போ அதே நிலைமை தான் இன்றைக்கும் பாருங்கள். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர் இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு தலையாக இருக்கிறார், நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம், நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். அதுதான் எபேசியர்கள் எழுதின நிருபம் 1:21-22 வசனம் சொல்லுகிறது, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் யாராக இருக்கிறோம் என்பதை இங்கே இந்த வசனம் பவுல் எழுதுகிறார். எபேசியர்கள் நிருபம் 1:21, 22, 23 அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சலில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தறினார். அப்போ இந்த சபைன்னா இந்த ஆலயம் 1 கொரிந்தியர் 5:6 நினைக்கிறேன், அந்த அதிகாரத்தில் சொல்லப்படுது, நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள தங்கி இருக்கிறார். இந்த ஆலயத்துக்கு யார் தலையா இருக்கிறார் அப்படின்னா கிறிஸ்து தலையா இருக்கிறார். அப்போ கிறிஸ்து தலையா இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம ஆளுகை ஏன் செய்ய முடியல அப்படின்னா இதை நாம் விசுவாசிக்க மறந்து விடுகிறோம். ஏன்னா நாம் சில காரியத்தை செய்யணும்னு ட்ரை பண்ணுவோம், ஆனால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு கிருபை நிறைந்த வாழ்க்கை. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் எடுக்கிறதா இருக்கிறது. ஆகவே இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்ற அடிப்படையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா நம்முடைய பாவத்தை மன்னித்து இருக்கிறார், அக்கிரமத்தை எல்லாம் நீக்கி இருக்கிறார், வியாதி எல்லாம் சுகமாக்கி இருக்கிறார், தரித்திரத்திலிருந்து அவர் விட்டிருக்கிறாரு. அப்போ இப்பேற்பட்ட எண்ணங்கள் நமக்கு ஏன் வரல அப்படின்னா நாம் ஆளுகை செய்கிறோம் என்பதை நாம் மறந்து விடுகிறோம், விசுவாசிக்க மாட்டேன்றோம். இதே வசனத்தை டிபிடி டிரான்ஸ்லேஷனில் நான் தமிழில் வாசிக்கிறேன். 22 தேவாலயத்தில் தேவைப்படும் எல்லாவற்றுக்கும் அவர் மட்டுமே தலைவராகவும் ஆதாரமாகவும் இருக்கிறார். கடவுள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு கீழே வைத்து மற்ற அனைவருக்கும் மேலான அந்தஸ்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார்.
பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் அதிகாரத்தை அந்தஸ்து யாருக்கு கொடுத்துருக்கிறாருன்னா இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்துருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் சபைக்கு தலையாக இருக்கிறார், நாம் சரீரமாக இருக்கிறோம். அப்போ எல்லாவற்றையும் அந்தஸ்து அவருக்கு கொடுத்தாருன்னா அப்போ நாமும் அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறோம். இப்போ அந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம், 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீர் அவனுக்கு ஆளுகை தந்து. இந்த ஆளுகையை தான் நாம் எப்பேற்பட்ட ஒரு தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம்னா இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் மூலியமாக நாம் இந்த ஆளுகை மறுபடியும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், கல்வாரி சிலுவையின் மூலியமாக. அப்போ நம்ம இன்னைக்கு ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறோம். எதிலெல்லாம் ஆளுகை செய்ய முடியும்? எல்லாவற்றிலையும் நாம் ஆளுகை செய்ய முடியும். சுகத்தில் ஆளுகை செய்ய முடியும், செழிப்பில் ஆளுகை செய்ய முடியும், பரிபூர்ண விதத்தில் ஆளுகை செய்ய முடியும், குடும்ப வாழ்க்கையில் வெற்றி, சந்தோஷம், நிறைவு, மகிழ்ச்சி, இப்பேற்பட்ட காரியத்தில் நாம் ஆளுகை செய்ய முடியும். என்ன பிரச்சனைன்னா நிறைய சமயத்தில் பயப்படுறோம் பாருங்க, கவலைப்படுறோம், எனக்கு இது இல்லை அது இல்லை. இல்லை, இங்கே சொல்லப்படுகிறது தலைவராகவும் ஆதாரமாகவும் இருக்கிறார். யார் நம்முடைய ஆதாரமாக இருக்கிறாங்க? நம்ம விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா பயப்பட மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். பயாலஜிக்கலாக சயின்ஸ் சொல்லப்படுகிறது, மனுஷன் மூளையில் பயம் என்ற காரியமே இல்லாமல் தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அந்த பயமே இல்லை. அப்போ ஏன் பயப்படுறோம் அப்படின்னா பயம் பிசாசுடைய ஆயுதமாக இருக்கிறது. முதல்ல ஆதாம தேவன் உண்டாக்கி தன்னோடு உறவு கொள்ளும்படி அவனை உண்டாக்குனார், எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படி. அப்போ பார்த்தா பயமே இல்லை. பயம் எங்கே ஏற்படுகிறது அப்படின்னா பாவம் செய்த பிறகுதான் பயம் ஏற்படுகிறது. அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிந்து கொண்டான். அப்போ இன்னைக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக அப்பா பிதாவை பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம். இப்போ பயத்தை ஓரம் கட்டிட்டு, கவலையெல்லாம் ஓரம் கட்டிட்டு, நாம் இன்னைக்கு எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய முடியும். சகலத்தையும் நமக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார், இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அவர் தலையா இருக்கிறார், நாம் சரீரமாக இருக்கிறோம். அவரோடு கூட சேர்ந்து நாமும் இன்றைக்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதை தொடர்ந்து நாம் விசுவாசிப்போம். நம்முடைய கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பயத்தை ஓரங்கட்டலாம், கவலையை ஓரங்கட்டலாம். நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு இல்லை, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் அவர் அங்கேருந்து வந்தார், கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரித்து ரத்தத்தை சிந்தி நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் வெளிப்புறமாக பார்க்குறாங்க, இதை பண்ணணும் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு. இல்லை, அவர் எனக்காக மரித்திருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், பழையவைகள் ஒழிந்து போன எல்லாம் புதிதாயின. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் புதிதாக இருக்கிறது. இப்போ நான் ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறேன். எல்லா பகுதிகளிலும் நீங்கள் ஆளுகை செய்ய முடியும். ஆவி, ஆத்மா, சரீரம், பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். ஆகவே இன்னைக்கு நாம் ஆளுகை செய்ய முடியும். இதை நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று விசுவாச அறிக்கை செய்வோம். நம்முடைய இதயத்தின் மீது நம்முடைய கரங்களை வைத்துக் கொள்வோம். இன்று அவர் எனக்கு விதிக்கிற என் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நான் கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பேனானால் என் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக வைப்பார். நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்மேல் வந்து எனக்கு பலிக்கும். நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். என் கர்ப்பத்தின் கனியும் என் நிலத்தின் கனியும் என் மாடுகளின் பெருக்கமும் என் ஆடுகளின் மந்தைகளுமாகிய என் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என் கூடையும் மாப்பிசைக்கிற என் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். எனக்கு விரோதமாய் எழும்பும் என் சத்துருக்களை
கர்த்தர் எனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் எனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் எனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். கர்த்தர் என் களஞ்சியங்களிலும் நான் கையிடும் எல்லா வேளையிலும் எனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுக்கும் தேசத்திலே என்னை ஆசீர்வதிப்பார். நான் என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் எனக்கு ஆணையிட்டபடியே என்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். ஆமென். நம் அனைவரும் உட்கார்வோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நம்முடைய சபையிலே காலை ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமை மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை நம்முடைய சபையிலே நடைபெறும். காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. 2வது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நமக்கு உண்டு. இந்த ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை நடைபெறும். 2வது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். 3வது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் நீங்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்.